السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மிக உன்னதமான நோக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து போதையில்லா சமூகம் நிலை பெறுகிற வரை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அறக்கட்டளையை சார்ந்த தம்பிமார்களை, தோழர்களை, நண்பர்களை பார்க்கிறேன். பெரும்பாலும் அதில் எல்லாருமே வாலிபர்கள், இளைஞர்கள். நம்பிக்கை அளிக்கிற, மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிற காட்சி. ஒன்று ரெண்டு பேர் பெரியவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலும் எல்லாருமே நல்ல ஜவான்களாக, திடகாத்திரமான தினவெடுத்த தோள்களோடு, வெண்ணிற ஆடைகளோடு, அழகான ட்ரெஸ் செலெக்ஷன் வேற, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வேலையை முன்னெடுக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க, பொருத்தமானவங்களும் அவங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற காலத்தை பார்த்தோம்னா ரெண்டு உலகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க வாழ்ந்த உலகத்தில் மரங்கள் இருந்திருக்கும், விலங்குகள் இருந்திருக்கும், செடி கொடிகள் இருந்திருக்கும், அவ்வளோதான், இயற்கை தான். அதை தாண்டிய கண்டுபிடிப்புகள், மனித பயன்பாட்டுக்கான பொருட்கள்லாம் ரொம்ப 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 அற்பமாக தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கறது எல்லாமே மனிதர்களுடைய அறிவாலும் சிந்தனையாலும் உழைப்பாலும் நாம் பார்க்குற விஷயங்கள்லாம் எல்லாமே. நம்ம உட்காந்துருக்க இடம், பேசிக்கிட்டு இருக்க மைக்கு, மேலே ஓடுற ஃபேனு, எரிஞ்சிக்கிட்டு இருக்க லைட்டு, கையில் இருக்கிற ஃபோனு, காலில் போட்டிருக்கிற செருப்பு, அணிந்திருக்கிற ஆடை, எல்லாமே, இந்த பிடிச்சிருக்க போடியம், உட்கார்ந்துருக்கிற ஸ்பீக்கர் செட், எது எடுத்தாலும் எல்லாத்தையும், லைட்ல இருந்து அந்த பக்கத்தில் எங்கிட்டு பார்க்குற இடம் முழுக்க ஏராளமான வளர்ச்சி இந்த உலகம் பார்த்துருக்கு. ஏராளமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகம் பார்த்துருச்சு. எல்லா கண்டுபிடிப்புகளும், எல்லா புரட்சிகளும், எல்லா மாற்றங்களும், எல்லா முன்னேற்றங்களும் யாரால் சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இளைஞர்களால், வாலிபர்களால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட கொடைகள் தான் இது எல்லாமே. எல்லாம் நீங்க காட்டலாம். இல்லையே, சில பேர் ரொம்ப வயசாளிகளாக இருந்தாங்களே, வயசானவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க கொடுத்த கண்டுபிடிப்பு, அவங்க கொடுத்த கொடை அவர்களுடைய இளமை பருவத்தில் கொடுத்ததா தான் இருக்கும். அவங்க வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. 90 வயசு, 100 வயசு, 120 வயசு அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நாம் எதுக்கு கொண்டாடுறோமோ அந்த கொண்டாட்டம் நிறைந்த அந்த கண்டுபிடிப்புகளை, புரட்சிகளை எப்போ அவங்க நடத்தினாங்க அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் அவங்களுடைய இளமை பருவத்தில் தான் அதை சாதித்திருக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய புரட்சியை சாதிப்பதற்கான ஆற்றலும் துடிப்பும் நிறைந்த ஒரு வாலிபர்கள் இதை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் இந்த இளமை பருவத்தை ரொம்ப சிலாகித்து பேசுகிறான். நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், ஹதீஸில் பார்க்கலாம். இந்த இளமை பருவம் குறித்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையில் நிழல் இல்லாத அந்த நாளில் சூரியன் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சூரியன் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அப்போ அல்லாஹ் சில பேருக்கு தன்னுடைய நிழலை அவன் ஸ்பெஷலாக சில பேருக்கு கொடுப்பான். அரிசிக்கு கீழே நிழல் கொடுப்பான். அந்த மாதிரி நிழல் கொடுக்குற பட்டியலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு 7 பிரிவினருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதில் ஒரு சாரார் யார் அப்படின்னு கேட்டால், அவன் ஷாப்புன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே, இறைவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையிலேயே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த வாலிபர்களுக்கு அங்கே இடமளிக்கப்படும். இளைஞர்களுக்கு ஒரு தனி, எல்லா மனுஷனுக்கும் நல்லது செஞ்சவன், கெட்டது செஞ்சவன் அப்படி பிரிக்கிறது ஒரு பக்கத்தில். அதை தாண்டி அந்த வயசை மையப்படுத்தி அவங்க இளமையில் இருந்தாங்க, இளமை பருவத்தில் நல்லவங்களா இருந்தாங்க, இளமை பருவத்தில் ஓடி ஆடி அல்லாஹ்காண்டி பாடுபட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் கிரேடுன்னு நாளை மறுமையில் அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிமார்கள் நீங்க எடுத்துக்கிட்டா கூட நபிமார்களுடைய வரலாற்றுல இதுக்கு நிறைய சான்றுகளை நீங்க பார்க்கலாம். நபிமார்கள்லயே இப்ப நீங்க திருமறை குர்ஆன்ல நபிகளாருடைய போதனைகள்ல அதிகமாக நமக்கு சொல்லப்பட்ட நபி யார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப உயர்வாக, ரொம்ப முதலிடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற அளவிற்கு நமக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிற நபிமார்கள் பட்டியலை எடுத்து பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதுல முதலிடத்துல இருப்பாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகமும் ஏகத்துவ புரட்சியும் சாதாரணமானது இல்ல, வார்த்தைகள்ல சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப அற்புதமானது. அவங்கள மையப்படுத்தி தான் நிறைய இபாதத்துகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ்ஜில் நாம செய்யக்கூடிய கிரியைகள்லாம் எடுத்து பாருங்க. பெரும்பாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தாரு, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய புள்ள, அவங்க எல்லாருமா செஞ்ச தியாகங்களுடைய வெளிப்பாடாதான் அங்க இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அங்க கல்லெறியறதா இருக்கட்டும், சஃபா மர்வால ஓடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நடக்கிற எல்லா கிரியைகளுமே அவங்களுடைய குடும்பத்தாரை மையப்படுத்தி நமக்கு வந்திருக்கிறது. அவங்க ரொம்ப சிலாயித்து மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தாரு. வந்தவர் என்ன பண்ணாருன்னா, வந்து பேச ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட உரையாடலை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, யா ஹைரல் பரியா, படைப்புகளிலே சிறந்தவரே அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை ஆரம்பிக்கிறார். அவர் பேச வரல, அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நிறுத்துங்க, லாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். படைப்புகளிலே சிறந்தவர்னு ஒருத்தருக்கு நீ அடைமொழி கொடுக்கறதா இருந்தா அதுக்கு ரொம்ப தகுதியானவங்க இப்ராஹிம் நபி தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி அந்த இடத்துக்கு உயர்த்தி வச்சாங்க. இப்படி நிறைய அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் தினத்திலையும், ஒவ்வொரு ஹஜ் பெருநாளுடைய முன்னரும் பின்னரும் வரக்கூடிய ஜும்மா உரைகள்லையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் குறித்து நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்துல எல்லாமே அற்புதமானது, எல்லாமே உயர்வானது, எல்லாமே சிறப்பானது. ஆனாலும் அதுல ஒண்ணே இதுதான் இருக்கிறதுலே டாப் அப்படின்னு நீங்க ஒண்ணு செலக்ட் பண்றதா இருந்தா, அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து, ஏன்னா ஏகத்துவத்தை சொல்றதுக்கு தானே வந்தாங்க, தௌஹீதை சொல்ல தானே வந்தாங்க. அதுல சிலைகளை அடிச்சு நொறுக்கி அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி தாவா பண்ண தர்க்கம் பண்ணாங்களே, அந்த இடம் தான் இருக்கிறதே ரொம்ப டாப்பான ஒரு நிகழ்வாக நீங்க பொறுக்கி எடுக்க முடியும். அதை நீங்க படிச்சு பாருங்க. மக்கள்லாம் வெளியூருக்கு போயிருப்பாங்க, திருவிழா கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிளான் பண்ணுவாங்க, இந்த மக்களுக்கு பல மாதிரி சொல்லிட்டோம், ஆனாலும் மண்டையில போய் ஏறல, இப்ப கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வெளியே போன பிறகு அவங்களுடைய சிலைகள் இருக்கிற இடத்துக்கு உள்ள வர்றாங்க. வந்து அந்த சின்ன சின்ன சிலைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பெரிய சிலையை மட்டும் மிச்சம் வச்சுட்டு அவங்க பேசாம போயிடுறாங்க. வெளியே போனவங்க எல்லாம் திரும்ப வர்றாங்க. வந்து பார்த்தா எல்லாம் உடஞ்சு கிடக்குது. இதை குர்ஆன் படி பேசிக்கிட்டே வருகிறது. பேசிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் சொல்றான், உள்ள வந்த மக்கள் வந்துட்டு இது யாருப்பா செஞ்சிருப்பா அப்படின்னு தங்களுக்கு இடையில பேசிக்கிட்டாங்க. பேசும்போது எப்படி பேசினாங்கன்றது அல்லாஹ் என்ன வார்த்தையில பயன்படுத்தலாம் பாருங்க. ஹாலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். நாம இந்த வேலையை யாரு செஞ்சிருப்பா தெரியுமா? இப்ராஹிம்னு பேர்ல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு, அந்த வாலிபர் தான் செய்திருப்பார். சமிஅனா ஃபதன், நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்ற பெயர்ல அவர் இருக்கிறாரு, சொல்லப்படுறாரு, அந்த வாலிபர் தான் இதை செய்திருப்பார். இப்ராஹிம் செய்திருப்பார்னு சொன்னாலே போதுமானதுதான். அதிலே மெசேஜ் வந்துருச்சு. யார் அந்த இப்ராஹிம்ன்றது ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இப்ராஹிம் தான்பா, அவர் தான் அந்த பையன், அவருடைய பையன், இவருடைய பையன். அப்பா பேரை சொல்லி சொல்லலாம், ஊர் பேரை சொல்லி சொல்லலாம், தெரு பேரை சொல்லி சொல்லலாம், வேற ஏதாவது அடையாளத்தை சொல்லி சொல்லலாம். ஆனா அல்லாஹ் எப்படி அதை பதிவு பண்றான்? சமயம்னா அந்த மக்கள் தான் பேசுறாங்க. ஆனா அந்த மக்களுடைய வார்த்தையை விட அதை எடுத்து அல்லாஹ் சொல்றாரு, அதான் வெயிட். அல்லாவே அதை வந்து அக்ரி பண்றான், அதை ஏத்துக்கிறான் அல்லாஹ். எப்படி? சமயம்னா ஃபத்தன், நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அந்த சிச்சுவேஷன் நீங்க குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த தர்க்கம், அந்த லாஜிக், அந்த எடுத்து வச்சுக்கிற பேச்சு வந்து மக்களை எல்லாம் கூடிடுவாங்க. வந்து நின்று கேள்வி கேட்பாங்க. என்ன நீதான் செஞ்சியா? அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், என்ன இப்ராஹிமே நீதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சியா அப்படின்னு அப்படியே மன்னர் கூடியிருப்பாரு, சபை கூடி இருக்கும். வந்து நின்று கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஃபஸ்அலூஹும் இன் கானூ ஹாதா கபீருஹும் ஹாதா, நீதான் செஞ்சியான்னு கேட்ட உடனே, இல்லையே இந்த பெரிய சிலைலாம் செஞ்சிருக்கும். ஃபஸ்அலூஹும் ஹாதா இன் கானூ யன்திகூன், வேணா நீங்க வேணா கேட்டு பாருங்களேன், அது பேசும்னு சொன்னா நீங்க வேணா அது கேளுங்களேம்பாங்க. நல்ல அந்த இடத்தை நீங்க நல்ல கவனமா தனிமையில் அமர்ந்து சிந்தித்து அப்படியே கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா தான் அதுல உள்ள வெயிட் தெரியும். அந்த அந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே அங்க இருந்தவெல்லாம் தலை தெறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது, என்ன இந்த ஆளு பேசுறான்? சும்மா நுகிசுவாலா ருபூசிஹிம், அப்படியே தலைகீழாக புரண்டு போய் விடுவார்கள். புரண்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, அலிந்த மகாதா, இது உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? இவங்க எல்லாம் பேசாத உனக்கு தெரியாதா? அதுதானப்பா இவ்வளவு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் ஒரே வார்த்தை தான், ஒத்த அடியில காலி பண்ணிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மணிக்கணக்கில் விவாதம் விளக்கம்லாம் இல்ல, ஒரே அடி. இது பேசாதே, இது கேட்காதே, இது பிடிக்காதே, இது நடக்காதே, இது பயனளிக்காதே, இது தீங்கு தராதே, இதனால் உனக்கு எந்த கேடும் கிடையாது, இதைத்தானே இவ்வளவு நாள் சொன்னேன். இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அதான சொல்றீங்க, பேசாதுங்கிறீங்களே.
ஒரே ஒரு வரிதான், ஒத்த சொல்லுதான். ஒத்த சொல்லுல மொத்த வாதத்தையும் சாட்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே கிளம்பிட்டாங்க. நீங்க படிச்சிருக்கலாம், இந்த கேசிஎஸ் கிளே, முகமது அலி கிளையா மாறினார் அமெரிக்காவில், ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய ஹீரோ இருந்தால் உலகமே அப்ப அவருடைய அந்த குத்துச்சண்டையை பார்ப்பதற்கு காத்து கிடந்துச்சு. இன்னைக்கு எப்படி கிரிக்கெட் மோகம் இருக்குதோ அது மாதிரி ஒரு காலத்துல குத்துச்சண்டை மோகத்துல இருந்த காலம். அந்த டயத்துல 6 செகண்ட் பயங்கரமான ஏற்பாடு, பிரம்மாண்டமான விளம்பரங்கள், எக்கச்சக்கமான சூதாட்ட வேலைகள், ஆளாளுக்கு பெட்டு கட்டிருக்கான். இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பல கோடி அந்த பக்கம் பல கோடி அப்படியே உருண்டு புரண்டு அமெரிக்காவே கூடி உட்கார்ந்து இருக்கிறது. பத்திரிகையாளர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரை போட்டி நடக்க போகிறதுக்கான ஏற்பாடு, சாப்பாடு, தண்ணீர், பாத்ரூம், எல்லா வசதிகளோடையும் எல்லா ஏற்பாடுகளோடையும் அரங்கம் நிறைந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடி அமர்ந்திருக்கிற அந்த சபையில கேசிஎஸ் கிளை ஏறி 6 செகண்ட் தான் போட்டி முடிஞ்சிருச்சு அறிவிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டார். ஒரே அடி ஏறி நின்று ஒத்த அடிதான். இவன் அடிக்க அவர் அடிக்க அவர் அடிக்க இவன் அடிக்க. முதல் ரவுண்டு தோல்வி, 2வது ரவுண்டு வெற்றி. முதல் ரவுண்டு இத்தனை பாயிண்ட், 2வது ரவுண்டு இத்தனை பாயிண்ட் அப்படின்னு சாயங்காலம் வரைக்கும் போகும். இது செமி பைனல் வந்துருச்சு. இப்ப பைனலுக்கு போவாரா, வெற்றி அடைவாரா, அவர் வெற்றியா இவர் வெற்றியா எல்லாம் பார்க்கணும்ல. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு ஓடுதுல, 2 நாளா பார்த்து டிவியை திறந்தாலே தானே, சமூக வலைதளம் திறந்தாலே தானே இவர் பிடிச்சாரா அவர் பிடிச்சாரா, மாடு 2வது மாடு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடுது இல்ல. அதுக்கான ஏற்பாடுகளை எவ்வளவு செஞ்சு வச்சிருக்காங்க. வெறும் 5 நிமிஷத்துல போட்டி முடிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட கேசிஎஸ் எப்படி அடிச்சு மொத்த கூடாரத்தையும் காலி பண்ணி முடிஞ்சிருச்சு. அடிச்சு அடியில அவன் எந்திக்கவே இல்லை. படுத்தவன் தான் எந்திச்சால திரும்ப அடுத்து போட்டி, திருப்பி அடிச்சால போட்டி கண்டினியூ ஆகும். திருப்பி அடிக்கிற காலில ஒற்ற அடி சாட்சினா முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒரே அடி கேள. நம்ம வீடுகளை பேசுவோம்ல, ரொம்ப கேஷுவலா சொல்லுவோம்ல, சில அவன்கிட்ட கேள, உன் புள்ளதான் செஞ்சிருப்பான் கேள, அவனுக்கு தான் தெரியுமில்ல கேள. நம்ம பேசுற ரொம்ப எளிய சொல்லுதான், ரொம்ப சாதாரண சொல்லுதான். ஆனா அடிச்ச அடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சு அதோட முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே மணிமகுடமாக ஏகத்துவ பிரச்சாரம் தர்க்கத்தினுடைய உச்சத்திலே கொண்டு போய் வைக்கப்படுகிற ஆக சிறந்த நிகழ்வாக நீங்கள் ஒன்றை எடுத்தால், அந்த நிகழ்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது நிகழ்த்தினார்கள் என்று பார்த்தால், அவர்களுடைய இளமை பருவத்திலே, வாலிப பருவத்திலே இதை சாத்தியப்படுத்தினார்கள், நிகழ்த்தினார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படியானால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து, அதற்காக திட்டமிட்டு, அதற்காக உழைத்து, அதற்காக பாடுபட்டு, அதற்காக பள்ளி பள்ளியாக, கல்லூரி கல்லூரியாக ஏறி இறங்கி மாணவர்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து, அவர்களிடமிருந்து கட்டுரைகளை பெற்று அதை திருத்தி அதற்கு மதிப்பெண்ணிட்டு அதிலே 1ஆம் ஓவர் 2ஆம் ஓவர் என்று தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக வசூலித்து, அவர்களுக்காக பல்வேறு பரிசு பொருட்களை தயாரித்து, அதற்கென்று ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்பாடு செய்து, அதற்கு வாடகை கொடுத்து, வருகிறவர்களுக்கு தேவையான சேர்களை ஏற்பாடு செய்து, ஒளிபெருக்கி செய்து, எல்லாவற்றையும் கனகச்ச செய்து முடித்திருக்கிற இந்த காரியங்களை யார் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் எல்லாம் வாலிபர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் அவருடைய பரக்கத்தையும் அருளையும் அருளி இந்த பணியை தொடர்ந்து அவர்கள் வீரியத்தோடு முன்னெடுத்து செல்வதற்கு இறைவன் அருள்வாளிக்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற காரியம் சாதாரண செய்தி அல்ல, அலட்சியப்படுத்தப்படுகிற, உதாசீனப்படுத்தப்படுகிற நிகழ்வுகள் அல்ல. சமூகத்தினுடைய மற்றொரு பகுதி சீரழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கண்களுக்கு முன்னால் மானம் இழந்து, மரியாதை இழந்து, ஆரோக்கியம் இழந்து, மதி இழந்து, எல்லாம் இழந்து அப்படியே இழப்பிற்கு உள்ளாகி நாளுக்கு நாள் அவர்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அவர்களை எப்படியாவது அந்த வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்களத்திலே குதித்திருக்கிற இந்த பணி பாராட்ட தகுந்த பணி. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி இருக்கிறது. ஒரு புறத்தில் பார்க்கிறோம், தீமைகளுக்கு எதிராக போராடுகிற ஒரு வாலிபர் கூட்டம் கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல. ஊர் உலகத்தை மத்த நாடுகளை பத்தி எல்லாம் பேசுறதில்ல, நம்ம ஊரை வச்சு பேசுவோம். ஒரு புறத்துல இங்க நிக்கிறவங்க எல்லாம் யாரு, இங்க கூடியிருக்கிறவங்க யாரு, பெரும்பாலும் கூடியிருக்கிற எல்லோருமே போதைக்கு எதிரானவர்கள் தான். நெசமா சொன்னா என்னுடைய அறிவின்படி, என்னுடைய கணிப்பின்படி இங்கே அமர்ந்திருக்கிற யாரும் போதை வயப்பட்டவர்களாகவோ, போதையில் அடிமைப்பட்டவர்களாகவோ, அதை ஆதரிக்கிறவர்களாகவோ, அதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பங்களிப்பு யாரும் இருக்க மாட்டீங்க. இருப்பதற்கான வாய்ப்பு அந்த சூழல் இல்லை. யாரை பார்த்தாலும் அப்படி தெரியல. இது மாதிரியான செய்திகளை இவ்வளவு நேரம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க, சான்ஸே இல்லை. அவங்க அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க.
அதுல போய் வீழ்ந்து கிடந்தா இவ்வளவு நேரம் நிக்கவே முடியாது. முதல்ல இதுல இன்ட்ரெஸ்ட் வேற, இதுல ஈடுபாடு வேற. போல என்ன இலையோ பேசிட்டு இருக்கான், நம்ம வேலையை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு அவன் பேசாம எந்த ஊசியை போட்டு மாத்திரையை தின்னு கஞ்சாவை கசைக்கு என்ன தேவை கொடுத்துட்டு எங்கிட்ட போய் படுத்துருவான். அவனுக்கு அதான் டேஸ்ட், அதான் இன்ட்ரெஸ்ட். இதை கேட்கறதுல ஈடுபாடுலாம் வராது, ஆர்வமா வராது. வேற வழி இல்லாம நடிப்பான். ஒரு 5 நிமிஷம் நடிக்கலாம், 10 நிமிஷம் நடிக்கலாம், 20 நிமிஷம் நடிக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடியுமா? ஏறத்தாழ 4:30 மணி 4 மணிக்கு மேல இருந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. 5, 6, 7, 8 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த களமே கிடையாது, முடியாது. அவர்கள்லாம் யார்? அவர்கள் எல்லாம் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய இளவல்கள். ஒரு பக்கத்தில் பார்த்தா வாலிபர்கள் தான் அதற்கு எதிராக போராடி நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ துடிக்கிறார்கள். அதே சமூகத்தின் இன்னொரு பக்கத்தில் திரும்பி பார்த்தால் வாலிபர்கள் தான் அதிலே அழிந்து ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இதை எந்த வகையில் இதை வகைப்படுத்துறது? வாலிபர்கள் தப்பு செய்யறாங்க அப்படின்னா வாலிபர்கள் தான் நல்லது செய்யறாங்க. இளைஞர்கள் வீழ்ந்து கொண்டிருக்க தலைப்பை அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க. போதையிலே வீழுகிற இளைஞர்கள் அப்படின்னு சொல்றமே, போதையில் இளைஞர்கள் வீழ்கிறார்கள் என்றால் அவர்களை மீட்டெடுப்பவர்களும் இவர்கள் தானே. இவர்கள் எப்படி அதற்கு எதிரானவர்களாக மாறினார்கள்? இவர்கள் அதை தொட முடியாது, நாங்கள் தொட மாட்டோம் என்று எப்படி உறுதி எடுத்தார்கள்? அதற்காக நாங்கள் போராடுவோம் என்கிற அளவிற்கு எப்படி மன உணர்வு இவர்களுக்கு வந்தது? இந்த உணர்வை அவர்களுக்கு ஊட்டுவதற்கு நாம் என்ன செய்வது? சாப்டர் க்ளோஸ். நீ வேற வரலாறுலாம் படிக்க தேவையில்லை. அறிவு ஆராய்ச்சி பயங்கரமான ரெக்கார்டு எல்லாத்தையும் புரட்டி அதை பார்த்து இதை பார்த்து ஊர் உலகத்தில் இதை ஒழிப்பதற்கு என்ன செய்யறாங்க என்றெல்லாம் தேடி எல்லாம் ஒண்ணும் செய்ய உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. ஒரு புறத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் இதை எதிர்க்கிறது, இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்திருக்கிறது. அவர்களை பார்த்தால் ஒழுக்கம், அவர்களை பார்த்தால் நேர்மை, அவர்களை பார்த்தால் ஒரு ஈடுபாடு. நம்முடைய பிள்ளைகள் அழகா இருக்கிறாங்க, நல்ல உழைக்கிறாங்க, சமுதாயத்துக்காண்டி பாடுபடுறாங்க, நல்ல சிந்திக்கிறாங்க, ஒழுக்கத்தோடு வாழ்றாங்க அப்படின்னு அவங்கள மாதிரி வாழணுங்கிற உணர்வு வருகிறது. அவர்கள் ஏன் அப்படி வாழ்கிறார்கள், எதனால் இப்படி உருமாறினார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் அதை அங்க அப்ளை பண்ண வேலை முடிஞ்சு. எப்படி மாறினார்கள்? மாறத்தான் செஞ்சாங்க. இவங்களுமே பிறந்ததுல இருந்து 100% பெர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இப்ப நான் பட்டுக்கோட்டையில இருந்து என்ன அழைச்சிட்டு வந்தா ஒரு தம்பி 2 பேர் வந்தாங்க. கார்ல வரும்போது பேசிக்கிட்டே இருந்தான். அவன் சொல்றான், அவனுடைய கூட்டிலே இருந்து பேசுவான். அவன் சொல்லுகிறான், நான் ஒன்றும் அப்படி பரிசுத்தமானவனாக கடந்த காலத்தில் இருந்து விடவில்லை. நானும் இது போன்ற செயல்களுக்கு, தீமைகளுக்கு, பாவங்களுக்கு அடிமையாகித்தான் இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவனும் படிச்செல்லாம் முடிச்சல, இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்ப பிஜி படிச்சுட்டு இருக்கான். அது மாதிரி உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிற நிலையில இதற்கு சற்றொப்ப சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு முன்னால் வரைக்கும் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். என்னோடு சேர்ந்த நண்பர்கள் ஒருவர் இருவர் அல்ல, என் கூட்டமே, பெரும் கூட்டமே இதில் வீழ்ந்து கிடந்தோம். எல்லாம் அப்படித்தான். சில பேர் விதிவிலக்கா இருக்கலாம், பல பேர் படி ஏதோ ஒரு பக்கத்தில் போய் அதில் அடிபட்டு அதிலிருந்து மீண்டு வந்தா எப்படி வந்தாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி நிக்கிறாங்க, எது அவர்களை இப்படி மாற்றியது? இதை சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டிலே இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஃபார்முலா கரெக்டா இருந்துச்சுன்னா ரிசல்ட் அதே மாதிரி. எல்லாத்துக்கும் ஃபார்முலா கரெக்டா இருக்கா? உலகம் முழுக்க சில கடைகள் பிரான்சைஸ் கொடுக்கலாம், ஒரே டேஸ்ட். இதை சமைக்கிற கோக்கியர் வேற, அதை சமைக்கிற கோக்கியர் வேற. ஆனா இவன் சமைச்சா எப்படி அதே மாதிரி அவன் எப்படி வருது? இப்ப பாருங்களேன், தமிழ்நாடு முழுக்க தெரு அப்படியே ஹைவேல போங்க, எங்க பார்த்தாலும் சிட்டிக்கு சிட்டி, ஊருக்கு ஊரு, 2ஆம் கட்ட நகரம் முழுவதிலையும் டீ கடைகள், பிரான்சிஸ் டீ கடைகள் பல்வேறு பேர்கள் வந்துகிட்டே இருக்கு. கருப்பட்டியான் டீ கடை ஹைவேல போங்க, சென்னை ஹைவேல கருப்பட்டியான் டீ கடை எங்கிட்டு பார்த்தாலும் அப்படியே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்பகோணம் காஃபி பார், இவன் கும்பகோணத்தை காணோம், என்னன்னு தெரியல, மூடிட்டாங்க. டீ பாய், ஸ்மார்ட் பாய், என்னெல்லாமோ பேர்கள் வந்துகிட்டே இருக்கிறது. ஒரே மாதிரி டேஸ்ட். KFC ஒரு பிராண்ட் வச்சிருக்கான். அமெரிக்காவில் போய் சாப்பிட்டாலும் இதே டேஸ்ட், ஐரோப்பாவில் போய் சாப்பிட்டாலும் இதே டேஸ்ட். தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருக்கிற ஒரு நகரத்தில் போய் நீங்க அதே டேஸ்ட். எப்படி? ஃபார்முலால எந்த மாற்றம் கிடையாது. என்ன சட்டி எவ்வளவு நேரம் வைக்கணும், அடுப்பு எவ்வளவு நேரம் எரிய விடணும், அதை எவ்வளவு நேரம் கலக்கணும், எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், எந்த நேரத்தில் வெளியே எடுக்கணும், எவ்வளவு நேரம் அதை
ஆற வைக்கணும். ஒண்ணுக்கு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை கரெக்டா ஃபாலோ பண்ணனா அங்க ஏற்பட்ட ரிசல்ட் உலகம் முழுக்க ஏற்படுது. இங்க ஏற்பட்ட ரிசல்ட் உங்க வீடுகள்லையும், எந்த வீடுகள்ல எங்கெங்க இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சிக்கலை தவிர்ப்பதற்கு இந்த வலப்புறத்திலே என்ன ஃபார்முலா பின்பற்றப்பட்டதோ அதே ஃபார்முலாவை இடதுபுறத்திலே நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மேட்ரு ஓவர், பிரச்சனை சால்வ், ரொம்ப ஈஸியா மீட்டெடுத்தலாம். என்ன ஃபார்முலா? அவனுக்கு அந்த தம்பி எனக்கு சொன்ன செய்தியின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் வேறொன்றும் இல்லை, அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஃபார்முலாவை சொல்லுகிறான். நீண்ட நெடிய நாட்களாக இப்படியே இருந்தேன், வெறியிலே இருந்தேன், எப்பொழுது பார்த்தாலும் யாரையும் பார்க்க விருப்பமில்லை, யாரோடும் உரையாட விருப்பமில்லை, எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் இதிலே அடிமையாகி இதன் மீதே கவனத்தோட இருந்தோம், வேறு எதை பற்றியும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு செல்பேசி கிடைத்தால், தொலைபேசி மொபைல் கிடைச்சா போதும், அப்படியே உட்கார்ந்துருவோம். ஆனால் எங்களை சுற்றி இருந்த சில பேர் சில செய்திகளை சொன்னார்கள், நண்பர்களாக கிடைத்தார்கள். அவர்கள் எங்களுக்கு சில செய்திகளை பேச ஆரம்பித்தார்கள். குறிப்பாக நீங்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு சொன்னாங்க. சொல்றான், இது என்னடா வெறுமனே உலகத்தில் நீ வந்தது சும்மா அப்படின்னு நினைச்சியா? இங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எதேச்சையா நடக்குது? இல்லவே இல்ல. உலகத்தில் நடக்கிற எல்லாம் ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு சிஸ்டம். மொத்த உலகமும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உலகத்துல தனி ஆள் இல்ல, உங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்மதம் இல்லாத தனி மனுஷன் இல்ல. உலகத்துடைய ஒவ்வொரு தூசியோடும் துரும்போடும் இலையோடும் எறும்போடும் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இல்லாம உலகத்துல தனிச்சு ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு அப்படி தெரியும். பூமி இருக்குது, இந்த பால்வீதி மண்டலத்திலே பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது. பார்த்தால் பூமி தனியாக இருப்பதை போல தோணும், ஆனால் தனியாகவா இருக்கிறது? அந்த பூமி சந்திரனோடு, சூரியனோடு, வியாழனோடு, வெள்ளியோடு, இன்னவர கோள்களோடு அதற்கு இடையில ஒரு சின்ன பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டு கண்ணுக்கு புலப்படாத ஒரு காந்த சக்தியால், ஒரு ஈர்ப்பு சக்தியால் கட்டி இழுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவியல் சொல்லுகிறதா இல்லையா? அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம் ஒரு பிளான், ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு திட்டமிடல். சும்மா வந்தோம் சும்மா செத்தவன் இல்லப்பா, நீ ஒரு நோக்கத்துக்காக நீ வந்திருக்கிறாய் என்பதை எங்களுக்கு சொன்னார்கள். அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற தவறினால் உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த தார்மீக உரிமைகளை, கடமைகளை செயல்படுத்த மறந்து ஏனோதானோ என்று நான் வாழ்வேன், சுகமா வாழ்வேன், எப்படினால் வாழ்வேன், எவனே என்று கேட்கக்கூடாது என்கிற மனநிலையிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுவிடப்பட மாட்டீர்கள். ஒரு நாள் நீ கேள்வி கேட்கப்படுவாய். இதை எல்லாத்தையும் உருவாக்கி நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சர்வ சக்தி ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு விசாரிக்கும். நீ பதில் சொல்லி ஆகணும். சும்மா போயிடலாம் நினைக்கிறியா? முடியாது. சும்மா போயிடலாம், முடியவே முடியாது. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போன ஹோட்டல் உருவானா? தெரியாட்டி விடுவான். ஆனா அந்த சர்வ சக்திக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, எல்லாம் தெரியும். ஆற்றல் விளைத்த அந்த இறைவனுக்கு தெரியாம எதுவும் இல்லை, எல்லாம் தெரியும், எல்லாம் ரெக்கார்டு, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் கேள்வி கேட்பா, ஆன்சர் பண்ணணும் என்கிற செய்தி எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவோம், கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவோம். அந்த கேள்விக்கு சரியான பதிலை நாம் அளிக்கவில்லை என்று சொன்னால் இறைவனால், படைத்த இறைவனால் நாங்கள் துன்புறுத்தப்படுவோம் என்கிற செய்தி எங்களின் ஆழ்மனதிலே சொல்லப்பட்டது. மீண்டும் மீண்டும் விதைக்கப்பட்டது. எங்களை சீர்திருத்திக் கொள்ள அதுவே காரணம் என்கிறார். நீங்க இதை விதைச்சிருங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த உணர்வை. இது ஒரு நாள்ல சும்மா லேசா சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு பிள்ளைய உட்கார வச்சுப்பா, அல்லாஹ் ஒருத்தர் இருக்காம்பா, இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காம்பா அப்படின்னு ஒரு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே புரண்டாரு. தொடர் முயற்சி, இடைவிடாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய செயல்பாட்டில் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த பயத்தை உங்க பிள்ளைங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ பிள்ளைங்க அதுக்கு பயப்பட ஆரம்பிப்பான். நீங்க எதன் மீது ஈர்ப்பு கொள்றீங்களோ உங்க பிள்ளை அதன் மீது ஈர்ப்பு கொள்ள ஆரம்பிப்பான். அப்ப நீங்க உங்க வாழ்க்கை முறையின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மீண்டும் 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 இந்த கருத்தை நீங்கள் அவர்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். நாட்கள் பிடிக்கும், கூட குறைய ஆகும். ஆனா மாறுமா மாறாதா? கண்டிப்பா மாறும். ஏன்னா ஃபார்முலா ஒரே ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவை எங்க அப்ளை பண்ணாலும் மாறும். அது இந்த போதைக்கு மட்டும் இல்ல, எந்த தப்பா இருக்கட்டும், எந்த தீமையா இருக்கட்டும், எந்த குற்றமா இருக்கட்டும், எல்லா தீமைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் அவர்களை பாதுகாத்து விடுதலை பெற செய்யும்.
ஒரு நிமிஷம் போதும். இத மட்டும் உண்டாக்கிட்டீங்க, அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கட்டும் 5 நிமிஷத்துல மொத்த புனிதமானவனாக பரிசுத்தமானவனாக நீ மாத்திடுவானுங்க. 5 நிமிஷம். நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு வரலாறு சொல்றேன். ஒண்ணுக்கு தனியா போதை என்றால் அது எவ்வளவு கேடு தெரியுமா அப்படின்னு பாடம் நடத்தி, திருடுவதால் மனிதர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் தெரியுமா, கொள்ளையடிப்பதால் எவ்வளவு இழப்புகள் ஏற்படுகிறது தெரியுமா, அந்நிய பெண்களை ஆபாச படமாக பார்க்கிற காரணத்தினால் எப்படி நீ சீரழிந்து போகிறாய், எதுவும் தனித்தனியாலாம் பாடம் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. இந்த ஒண்ணு கொடுத்தீங்கன்னா மொத்த லைஃபும் சரியாகும். ஒன்னே ஒண்ணு, இந்த அச்சம், இந்த உணர்வு, இந்த சிந்தனை பாடுபட வேண்டிய தேவையே இருக்காது. சொன்னா கேட்டுருவான். இந்த அச்சம் வந்த பிறகு எப்பா அந்த இறைவன் சொல்றான் இதை செய்யாத, ஒரு வார்த்தை தான். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மது தடை வந்துச்சு. ஆரம்பத்தில் மது குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, போதையில விழுந்து கிடந்தாங்க. அவங்கள மாதிரி போதையில விழுந்த சமுதாயம் ஒண்ணு கிடையாது. அவ்வளவு போதை தெரியும் நமக்கு. அன்னைக்கு பெருமைக்குரிய விஷயம் என்ன, யார்கிட்ட எவ்வளவு போதை பொருட்கள் இருக்கிறதோ அதுதான் பெரிய செல்வம். இன்னைக்கு நிறைய கார் இருக்கு, நிறைய வீடு இருக்கு, நிறைய பங்களா இருக்கு, நிறைய பணம் இருக்கு, பெரிய ஆளாக சமூகத்தில் மதிக்கப்படுறாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்கிட்ட 8 வருஷ சலக்கு 4 பேரல் இருக்குப்பா, ஏப்பா பெரிய ஆளுப்பா. 16 வருஷம் பழைய சரக்கு ஆக பழசு 25 பேரல் வச்சிருக்கேன், ஏப்பா இவ்வளவு பெரிய ஆளு. பேரல் பேரலாக சாராயங்களை யார் சேர்த்து வைக்கிறார்களோ, மதுபானத்தை யார் தயாரித்து வைத்திருக்கிறார்களோ, அதன் உரிமையாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களே அந்த சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற பெரும் தலைவர்களாக, செல்வந்தர்களாக கொண்டாடப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் குடியிலேயே ஊறி போன ஒரு சமுதாயத்தை குடியிலிருந்து மீட்கணும்னா எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு படுறாங்க. இன்னைக்கு ஊர் உலகத்தில் பாருங்க, சட்டம் இல்லையா? நம்ம நாட்டில் சட்டம் இல்லையா? தமிழ்நாட்டில் சட்டம் இல்லையா? இந்தியாவில் சட்டம் இல்லையா? வெளிநாட்டு நெறிமுறை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பத்தி சொல்லலையா? எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா அதுல இருந்து மீட்டெடுக்க முடியுதா ஈஸியா? குடிச்சவன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், செத்துக்கிட்டே இருக்கிறான், நோயாளி ஆகிக்கிட்டே இருக்கிறான், பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கிறான், ஒண்ணுமே முடியல. உலகம் முழுக்க அதுக்கு பிளான் போடுது, திருத்த முடியல. 2 நாள் வர்றான், 3ஆம் நாள் திரும்ப போயிடுறான், 4 நாள் வர்றான், திரும்ப 5ஆவது நாள் போயிடுறான். ஆனால் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்தில் அவர்கள் இந்த மது போதையை விளக்குவதற்காக செய்த முயற்சியை பற்றி திருக்குர்ஆன் சொல்கிறது. நபிகளாருடைய போதனைகளும் சொல்கிறது, ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனிடமிருந்து வசனம் இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மதுபானம், சூதாட்டம், பலிபீடங்களில் குறி அம்பு எறிந்து குறி கேட்பது, இவைகள் எல்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானின் அசுத்த செயல்பாடுகளாகும். ஃபஜ்தனிபு, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்களேன். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்துருச்சு, அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சஹாபியை கூப்பிடுறாங்க, பா இறைவன் சொல்லியிருக்கான், இதையெல்லாம் விட்டு விலகிக்க சொல்லிட்டான் அப்படின்ற தகவலை குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. அதை கேட்கிற அந்த நபித்தோழர் அதை கேட்டுக்கிட்டு தெருவில் மதீனாவுடைய தெருக்களுக்கு ஓடி வர்றாரு, ஒரு தோட்டத்துக்கு ஓடி வர்றாரு, ஒரு வீட்டுக்கு ஓடி வர்றாரு. அங்க எல்லாம் கூடி அமர்ந்து இருக்கிறாங்க. மதுபானம் முழுக்க பரப்பப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாயிலே மதுபானம், சிலருடைய கரங்களில் மதுபான கோப்பைகள், அவர்களுக்கு அருகிலே பேரல் பேரலாக நிரப்பப்பட்ட மதுபான பாத்திரங்கள். அவர் வந்து சொல்லுகிறார், மது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டு விட்டது, மதுவை இறைவன் ஹராமாக்கி விட்டான் என்று இறைவன் அருளிய அந்த வசனத்தை அந்த சபையிலே ஓதி காட்டுகிறார். நடந்தது என்ன சொன்னாரு, அவ்வளவுதான். சாராயம் குடிக்க கூடாது, மது போதைக்கு போக கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு.
வாயில இருக்கிறவர் துப்புறாரு, கையில இருக்கிறவர் கொட்டுறாரு, பக்கத்தில் இருக்கிற பேரல் தள்ளிவிடப்படுகிறது, வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த அறிவிப்பு செய்யப்பட்ட நாளில் மதீனாவின் தெருவிலே மது ஆறாக ஓடியது. ஆறா ஓடுதுன்னா அப்ப அந்த சமுதாயமே அதுலதான் இருந்துச்சு. அவ்வளவு வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு வீடு. வாயில இருக்கிறவர் தொண்டைக்கு இறக்கல, நாக்கில வச்சிருக்காரு. வாயின் வெளிப்புறத்துல வச்சவரு தடுக்கப்பட்ட செய்தி காதுக்கு வந்த உடனே துப்புறாரு. எப்படி முடிஞ்சுச்சு? இதுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? வந்து கத்தியாது தொண்டையில முழுங்குன மௌன செத்த அப்படின்னு யாராவது அப்படி சொன்னாங்களா? இல்லையே. விலகி என்ன விலகிட்டாங்களா? எப்படி? இந்த சிந்தனையை இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் 13 வருஷம் மக்காவுல வேலைகளை செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் உன்னை படைச்சான், அவன் உன்னை கண்காணிக்கிறான், அவன் உன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் குறிச்சு வச்சிருக்கான், நாளைக்கு உன்னை கேள்வி கேட்பான், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான்னு இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இறைவனின் கண்காணிப்பிலே தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வை 13 ஆண்டு காலம் நபிகளார் விதைத்தார்கள். விதைத்து முடித்து விட்டு மதுவின் பக்கம் போகாத விலகிட்டாரு, சூதாடாத விலகிட்டாரு, வட்டி வாங்காத விலகிட்டாரு, திருடாத விலகிட்டாரு, பொய் பேசாத விலகிட்டாரு, புறம் பேசாத விலகிட்டாரு, வாக்குறுதி மீற மாட்டேன்ட்டாரு, அவதூறு சொல்லாத சொல்ல மாட்டேன்ட்டாரு. எதை எதை செய்யக்கூடாது நாங்களோ ஒத்த வார்த்தை டோட்டலா லைஃபே சேஞ்ச். ஒரு வார்த்தை. என்ன ஒரு வார்த்தை? இறைவன் சொல்லி இருக்கிறான். இப்ப நமக்கு தேவைப்படுற விஷயமே அவ்வளவுதான். இந்த ஒண்ணே ஒண்ணுதான். இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அதுக்கு பிளான் பண்ணுங்க, யோசிங்க. இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இல்ல, அதெல்லாம் தெரியுமே, என் பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான், அதெல்லாம் சும்மா நீங்க வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நெசமா உள்ளத்துல இருந்து கல்புல பதிய வைக்கலங்க. நம்ம உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்க பதிய வைக்கணும்னா முதல்ல பதிய வைக்கிற பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறோம்? நம்மகிட்ட ஒழுக்கம் இல்லை, நம்மகிட்ட நேர்மை இல்லை, நம்மகிட்ட அதனுடைய அகலாக்குகள் வெளிப்படல, பிறகு என்னுடைய சொல்லி எப்படி அவன்கிட்ட போய் தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்ம புள்ள கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம் புள்ளை கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கரெக்டா இருங்க, புள்ள கரெக்டா இருப்பான். நான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவேன், நான் தப்பு பண்ணுவேன், நான் ஃப்ராட் பண்ணுவேன், நான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாறு செய்வேன், நான் அல்லாஹ் கண்டுக்கவே மாட்டேன், அல்லாஹ் ஒருத்தன் பார்க்கறான்னு நினைப்பே இல்லாம எல்லா தப்புகளையும் செய்வேன். ஆனா என் புள்ள ஒழுக்கமா இருக்கணும்னா நீங்க எப்படி வெறும் வாய் வார்த்தையா சொல்றீங்களோ, அல்லாஹ் பாக்குறாங்கிறத நம்பலையோ, உங்க மனசுக்குள்ள அது இறங்கலையோ, உங்க புள்ள மனசுல இறங்காது. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் ஊரறிஞ்ச ரகசியம் இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா எவனுமே தெரியாத மாதிரி அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம், யாரும் செயல்படுத்த மாட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? இதான் முன்னாடி இருக்க கேள்வி. ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, ஃபார்முலாவை செஞ்சு காட்டிட்டாங்க ரசூலுல்லாஹ். நம்ம வாழ்க்கையில அந்த ஃபார்முலா அப்ளை ஆகிட்டே இருக்கு. அதை யாருக்கெல்லாம் கொண்டு போய் கரெக்டா உள்ளத்துல சேர்த்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆமாப்பா அல்லாஹ் பாக்குறான் அப்படிங்கறத நம்பின எல்லாருமே எல்லாம் விலகி விலகி ஓடி வர்றான். நான் அது பக்கம் போக மாட்டேன், கஞ்சாவின் பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் தூரம் வர்றான். இதற்கான ஏற்பாடுகளை உங்கள் வீடுகளில் ஆரம்பிங்க. அது ஒரு தனி டாபிக். அதுக்கான ஏற்பாடு என்ன, எப்படி செய்யறது, அதெல்லாம் நீங்க உட்கார்ந்து சிந்திங்க, உரைகளை கேளுங்க, வேற என்ன வழிகள்னு சிந்திங்க, அதை உங்க குடும்பத்தில் அப்ளை பண்ணுங்க. இது முதல் ஃபார்முலா. ரெண்டாவது என்ன, இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய, அண்ணன் பேசும்போதே சொன்னாங்க, முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்ல எல்லாம் கஞ்சா கிடைக்குது. பார்க்கிறோம், போற இடத்துல பூராவே பெரும்பான்மையான முஸ்லீம்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் இது பெரும்பான்மையா. இப்ப சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல ஒரு டீமையே கைது பண்ணாங்க. எந்த டீமு? விற்பனை செஞ்சவங்க, வாங்கினவங்க, கைமாத்தி விட்டவங்க, அதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணவங்க, அதை வச்சு சம்பாதிச்சவங்க அப்படின்னு ஒரு பெரிய டீமை, ஒரு 10 பேர் 15 பேர் கொண்ட டீமை காவல்துறை கைது செய்தது. 15 பேரும் முஸ்லீம். 15 பேர் முஸ்லீம். போன வாரம் ஒரு நிகழ்ச்சிக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். லெப்பக்குடி காடு, முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் நிறைந்திருக்கிற ஊர். டாபிக் என்ன? நாசமா போச்சுங்க ஊரு, எங்க பார்த்தாலும் கஞ்சா, யாரும் எந்த வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறான், எந்த குடும்பத்திலையும் பெத்தவங்க சொல்லி செயல்படுத்த ஆள் இல்ல, ஆம்பளைங்க பெரும்பாலும் வெளிநாட்டுல கிடக்குறாங்க, பொம்பளைங்களுடைய அதிகாரத்துக்கு பிள்ளைங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, நாசமா போய் கிடக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. எங்க? லெப்பக்குடி காடு. காயல்பட்டினம் சென்றேன், அங்கே புலம்பல். அதேபட்டினம் சென்றேன், அங்கே புலம்பல்.
தஞ்சை மாவட்டத்தினுடைய பல்வேறு ஊர்களில் புலம்பல், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிறார்களோ எல்லா இடங்களிலும் இந்த சிக்கல். ஏன் யோசிச்சா என்ன காரணமா இருக்கும்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். முஸ்லீம்கள் இருக்கிற பகுதிகளில் விற்பனை செய்கிறவர் முஸ்லீம்கள், வாங்கி உண்ப வாலிபர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள். சதவீத கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தான் மெஜாரிட்டி. என்ன காரணம் சொல்லலாம்? சொல்லுகிறவர்களுக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள், தப்பா கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்? என்ன இந்த காரணத்தை நீங்க ஆய்வு செய்யாம அதுல இருந்து மீளவே முடியாது. அது வேற கிண்டணும், வேரோட புடுங்கணும். மேல இலைய வெட்டினா கிளைய வெட்டினா எல்லாம் சீராகாது. நிஜமா உள்ளார்ந்து உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, இதுல இருந்து மீளணும் அப்படின்னா அதனுடைய ஆணி வேற நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா மண்ணை தோண்டி அப்படி மொத்தமா பூண்டோட அடிச்சு வீசணும். இந்த கேட்ல இருந்து சமுதாயத்தை தூய்மைப்படுத்தணும். உங்க மூளைக்கு தகுந்த மாதிரி என்ன தோணுன்னு சொல்லுங்க. இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். அன்னைக்கு அன்றைய பத்திரிகையை புரட்டுறேன். அன்றைக்கு அந்த பத்திரிகையில் 5 செய்தி, 5 பக்கங்கள். ஒரே பத்திரிகையில 5 வெவ்வேறு பக்கத்துல 5 செய்தி. 5மே என்ன செய்தின்னு பார்த்தா எல்லாமே போதை சம்பந்தப்பட்ட செய்தி. முதலமைச்சர் சொன்ன அறிவிப்பு, லோக்கல் கமிஷனர் எடுத்த நடவடிக்கை, அதிலே சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டது, அதிலே பாதிக்கப்பட்டவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது, எல்லாமே போதை சம்பந்தப்பட்ட 5 செய்தி. ஒரு நாள் பத்திரிகையில ஒரு பேப்பர்ல 5 மேட்ரு. எல்லாமே டார்கெட் பாயிண்ட், எந்த பகுதி, எந்த ஏரியா, எல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி. கரும்பு கடை, ஆசாத் நகர், உக்கடம். என்ன காரணம்? இல்ல நான் சும்மா இப்ப கேள்வி கேட்டு போறேன்னு சொல்லல, நீங்க பதில் சொன்னா தான் போவேன். பெற்றோர் சரியில்லாட்டி முஸ்லீம் இல்லாத பெற்றோர்கள் தான் இந்த கோளாறு இருக்கு. நம்ம முஸ்லீம் பெற்றோர் மட்டும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. முஸ்லீம்கள்ட்ட இது மேஜரா இருக்கு, முஸ்லீம் இல்லாத மக்கள்கிட்ட கம்மியா இருக்கு. எப்படி ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அதுக்கு முன்னாடி வேற யார்ட்டையும் பதில் இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. இளைஞர்களின் நல்ல சிந்தனையை சிதறடிப்பதற்காக, சீரழிப்பதற்காக. வெரி குட். வேற 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 RSS உடைய சித்தாந்தம். வெரி குட். வேற 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஊட்டப்படாதது. ஊட்டப்படாது, நமக்கு மட்டும் ஊட்டப்படலையே, முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு தான் ஊட்டப்படலை. ஓகே, பாதி கொஞ்சம் நெருக்கமாக வந்தாலும் பாதி இன்னும் கரெக்டாகவே ரொம்ப நெருக்கமாக வந்துட்டீங்க. அண்ணன் சொன்னது, இங்க தம்பி சகோதரர் சொன்னது, அங்க ஒரு தம்பி சொன்னது. ஒருத்தர் சொல்றாரு இளைஞர்களுடைய மூளையை மழுங்கடிக்கிறதுக்கு, இன்னொருத்தர் என்ன சொன்னாரு அந்த வலதுசாரி இயக்கத்தினுடைய தாக்குதலின் விளைவாக, இன்னொருத்தவங்க சொன்னாங்க திட்டமிட்டு இந்த சமூகத்தை காலி பண்றதுக்காக. நிஜம் சகோதரர்களே, உண்மை அல்ல, கதை அல்ல, கற்பனை அல்ல. ஒரு நீண்ட நெடிய காலமாக இந்த தேசத்தில் வாழ்கிற முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று ஒரு பெரும் செயல் திட்டம் நம்மையும் அறியாமல் நமக்கு அருகிலே போடப்பட்டு ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக முஸ்லிம்களை அழிப்பதற்கு, நான் வெறுப்பூட்டுறதுக்காகவோ முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் இல்லாத மக்களுக்கு இடையில சண்டையை பகையை ஏற்படுத்துறதுக்கோ அது வேற ஏதாவது கற்பனையோ கதைகளையோ நான் பேசல. நிஜத்தை பேச, உண்மையை பேசுறேன், சான்றுகளையும் ஆதாரங்களையும் நான் பேசுறேன். இதற்காக ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக இந்த தேசத்திலே ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக பல வேலைகளை இதனை செய்திருக்கிறார்கள். ஒரு வேலை 2 வேலை இல்லை. அவங்களுடைய பார்வையில் நம்ம டார்கெட், நம்மளை காலி பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு. அதுக்காக வேண்டி நிறைய வேலையை செஞ்சாங்க. நேரடியா அட்டாக் பண்ணாங்க, இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணாங்க, இஸ்லாத்துடைய உயர்வான கருத்துக்களை எல்லாம் அப்படியே தப்பான செய்திகளாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணினாங்க. ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நாம எல்லாத்தையும் எதிர்கொண்டோம். எதிலையும் நம்மளை அழிக்கவே முடியல. நம்மளை நேரடியா அழிச்சாங்க, கொன்னாங்க. மாட்டுக்கறின்னு கொலை பண்ணினாங்களே. யார? மாட்டுக்கறி வச்சிருந்தா உனக்கு என்னப்பா? நான் மாட்டுக்கறி தான், உனக்கு என்ன? யாருக்கு என்ன பாதிப்பு? யாருக்கும் இந்த பாதிப்பும் இல்லை. அதனால் இந்த உலகத்துக்கு நன்மை, அது தனி விவாதம், அதை விட்டுருவோம். பல ஊர்களில் கலவரம், முஸ்லிம்கள் இருந்த ஊர்களில் ஏராளமான கலவரங்கள் நடத்தினாங்க, கொத்து கொத்தா கொலை பண்ணினாங்க. 2002 குஜராத் 3000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே, மறக்க முடியுமா? செஞ்சது யார்? ஏன் செஞ்சாங்க? முஸ்லீம்
ஒண்ணு எங்களோட சேர்ந்து எங்க கொள்கையை ஃபாலோ பண்ணி எங்களை மாதிரி வாழு, இல்லையா நீ இங்க இருக்காத. நீயும் வேண்டாம், உன் சித்தாந்தமும் வேண்டாம், உன் மதமும் மார்க்கமும் இந்த நாட்டில் இருக்க கூடாதுன்னு பிளான் போட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. அழிச்சாங்க, கொண்டாங்க, எப்படியெல்லாம் கதற கதற துடிக்க துடிக்க. அதை பேசுகிற நேரத்தில எல்லாம் உள்ளம் அப்படியே புழுங்கி அழ ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய தாய்மார்கள் பட்ட கொடுமைகள் பக்கம் பக்கமா பல்லாயிரக்கணக்கான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த ரெக்கார்டை பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும்? புதிய தலைமுறைக்கு வாய்ப்பே இல்லை. 2000க்கு பிறகு பிறந்த 2K கிட்ஸ்ல போய் நீங்க கேளுங்க, அப்படி ஒரு சம்பவம் அவங்களுக்கு தெரியாது, வரலாறு தெரியாது. 2000க்கு முந்தி உள்ளவர்களுக்கு ஆமா அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லுவோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது கொடுமைகள் கொஞ்சம் அல்ல. ஒரே ஒரு காட்சி அதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியை பத்தி பத்திரிகைகளோ டிவியிலயோ மெசேஜ் வருது, அது சம்பந்தமா ஏதோ ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னா அதுல ஒரு வாலிபன் கையெழுத்து அப்படியே கும்பிட்டு கண்ணீர் மல்க நிப்பான் பாருங்க, ஒரு முஸ்லிம் வாலிபன். என்னமோ செய்யும், அதை பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு அரை நாட்களுக்கு தூக்கம் இல்லாமல் போய்விடும், உணவு பிடிக்காமல் போய்விடும். அந்த காட்சியை பார்த்திருக்கீங்களா? அப்படியே கையெடுத்து கும்பிட்டு கண்ணில் அப்படியே தார தாரைய கண்ணீர் ஒழுக. முஸ்லீம் என்கிற ஒரே காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. வயிற்றில் இருந்த சிசு என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய வயிற்றிலே இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த பெண்ணை சீரழித்து பெண்ணுடைய வயிற்று அருவாளை வச்சு கீறி கிழிச்சு உள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தைய முழுமை பெறாத அந்த சதை துண்டை எடுத்து அதன் மேல பெட்ரோலை ஊத்தி அதை தீ வச்சு கொளுத்தி ரசித்த ஒரு கொடூரம் அரங்கேறி. சொல்லக்கூட முடியாது, சொல்லக்கூட. அதை செஞ்சவங்களாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள், இந்தியாவை அவங்க தான் ஆள்றாங்க. அதுக்காக வேண்டி போராடுற பொம்பளை இப்படி அநியாயம் பண்ணிட்டு பிரதமர் பதவியில் உட்கார்ந்துருக்கியேன்னு ஒரு அம்மா கேட்டுச்சு. டீஸ்டா செட்டில் வாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய சமுதாயம் நம்ம. அந்த அம்மா முஸ்லீம் இல்லை, ஆனா நமக்கு அந்த பேரு கூட தெரியல. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஒத்த பொம்பளை. நம்ம சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்படி கொத்து கொத்தா கொலை பண்ணினாங்க. இறைவனுடைய கிருபையால் அந்த போராட்டங்களை வென்று முறியடித்து அதன் பிறகும் நிற்கிறோம். அழிக்க முடியல. விமர்சனங்களை முன்வைத்தார்கள், பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்தார்கள். முஸ்லிமினாலே தீவிரவாதி, பயங்கரவாதி, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துது, வன்முறையை தூண்டுது, இந்துக்களை வாழக்கூடாதுன்னு சொல்லுது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, எக்கச்சக்கமாக பொய்யா அவுத்து விட்டா. எங்க பார்த்தாலும் போய் யார அவுத்து விட்டா? தீவிரவாதி தீவிரவாதி எல்லா சமுதாயத்திலும் 2 தீவிரவாதி இருக்கான், இங்கேயும் இருக்கான், இல்லன்னு இருக்கல. அதுல முஸ்லீம் மட்டுமே தீவிரவாதி? அதுக்குதான் நான் ஒரு புத்தகம் எழுதினேன். புத்தகத்துடைய தலைப்பே முஸ்லீம் தீவிரவாதி. ஒரு கட்டத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில அந்த புத்தகத்தை நாங்க வெளியில விளம்பரத்துக்காக வேண்டி வச்ச பொழுது அத்தனை அதிர்வு. அந்த டைட்டில் முஸ்லீம் தீவிரவாதி. யார் விற்கிறா? தொப்பி போட்டு தாடி வச்சு ஜுப்பா போட்டு முஸ்லீம் அடையாளத்தோடு இருக்கிறவன் முஸ்லீம் தீவிரவாதி. புக்க சண்டை, முஸ்லீம்களே சண்டை. நீயே எப்படி சொன்னா எப்படி? அடே படிச்சு பாடுறா. முஸ்லீம் தீவிரவாதி தீவிரவாதி உலகம் சொல்லிக்கிட்டு இருக்க, அது உண்மையா பொய்யா என்பதை ஆய்வு செய்கிற ஒரு ஆய்வேடு அது. அவன் செய்வான் தீவிரவாதத்தை, நம்ம செஞ்சதா பழிய போடுவான், அதுக்கான ஆதாரங்களை உண்டாக்குவான், அதுக்கான அதிகாரிகளை ஏற்படுத்துவான், அதுக்கான நீதியை வாங்குவான். அவனே உட்கார்ந்துக்கிட்டு கையெழுத்து போட்டு ஓகேன்னு தீர்மானம் பண்ணுவான். நம்ம மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்காது. கோவை கலவரம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த கோவை கலவரத்துக்கு முன்னாடி 19 முஸ்லிம் வாலிபர்களை துடிக்க துடிக்க அந்த கூட்டம் கோயம்புத்தூர்ல கொன்னு குவிச்சதை யாராவது வாய் திறக்கிறாங்களா? குழம்புனாங்க, மீண்டு வந்தோம், அவதூறு சொன்னாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். தீவிரவாதி தீவிரவாதினா அவன் காந்தியை கொண்டவன் யாரா? அவன் சாத்தியவாதியா? அவனுடைய காந்திய வழியில போனவனா? காந்தியை கொண்டவன்? அந்த மாதிரி லட்சம் பேரை வட்டியில் போட முடியுமே?
மத்தவனையெல்லாம் தீவிரவாதம் செஞ்சவன அவன் பேரை சொல்லி சொல்ற, முஸ்லிமை மட்டும் இஸ்லாமிய தீவிரவாதின்னு எதுக்கு பில்டப் கொடுக்குற? உல்ஃபா தீவிரவாதி, மாவோயிச தீவிரவாதி, நாகாலாந்து தீவிரவாதி, அவன் ஊரு, அவன் பேரு, அவன் இயக்கம், அதை சொல்லி தீவிரவாதிங்கிற. ஒரு முஸ்லிம் செஞ்சா முஸ்லிம் தீவிரவாதி, இஸ்லாமிய தீவிரவாதி. தெருவுக்கு தெரு போய் பதில் சொல்றோம். இறைவனின் கிருபையினால் அவர்களின் பொய் திரைகளை உடைச்சி எறிகிறோம். அவங்களால வெல்ல முடியல. கடைசியா இப்போ ஒரு ரூட் எடுத்திருக்கிறான். 1400 வருஷத்துல வெல்ல முடியல, எதிர்த்து நின்று அடிக்க முடியல, பொய் பிரச்சாரத்தால் இவங்களை சீரழிக்க முடியல அப்படின்னா இவர்களே அறியாத வகையில் இவர்களை அழிப்பது எப்படி என்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதிதான் முஸ்லிம் வாலிபர்களுக்கு இடையிலே இந்த கஞ்சாவை, இந்த போதைப் பொருளை அவர்களிடத்திலே கொடுத்து அவர்களை சீரழித்து சிந்தனையை அழிச்சா, மூளையை அழிச்சா மொத்தமும் போச்சு. கஞ்சா உள்ள வந்துட்டா எல்லாம் போச்சு. வேற எதன் மீது நாட்டம் இருக்காது, வேற எதையும் மனசு தேடாது. இப்போ ஒரு மனுஷன் ஹாப்பியான மனுஷன் எப்படி தெரியுமா? அதை அடையாளப்படுத்துறது ஒரு மனிதனுடைய எல்லா தரப்பு செயல்பாடுகளிலையும் அவன் ஹாப்பி, மகிழ்ச்சியை உணர்ந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட், சாப்பிடுறதுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், நல்ல சாப்பிடுவான். ஆரோக்கியத்துல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவான். நல்ல ட்ரெஸ் பாட்டி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், நல்ல துணியை துவைச்சு அழுக்கு இல்லாம நீட்டா அயன் பண்ணி அதை போட்டு அதுல ஒரு மகிழ்ச்சி. மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் அதுல ஒரு மகிழ்ச்சி. பெற்றோருக்கு பணிவிடை செய்வது அதிலே ஒரு மகிழ்ச்சி. எதிலே வருகிறவனுக்கு புன்முறுவல் பார்த்து சலாம் உரைப்பது அதிலே ஒரு மகிழ்ச்சி. பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது அதிலே ஒரு மகிழ்ச்சி என்று அவனுடைய மொத்த வாழ்க்கையிலையும் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாத்திலையும் மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. அப்படியே பூரணமான மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனா மாறுவான். சில பேருக்கு எல்லாம் கிடைக்கும், சில பேருக்கு சிலது மிஸ் ஆகும், சில பேருக்கு கூடுதலா இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு ஒண்ணுல இல்லாட்டி ஒண்ணு. எக்ஸசைஸ்ல ஈடுபாடு இல்ல, நல்ல திங்கிறதையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். போடு பிரியாணி போட்டா அடிச்சா வச்சு சாத்து அப்பா என்னமோ ஒண்ணு. சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பான். இதுல அதுல கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் ஆயிரும். ஆனா இது உள்ள போச்சுன்னா எல்லா இன்ட்ரெஸ்டும் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்ல ட்ரெஸ் தோணாது, நல்ல சாப்பாடு தோணாது, நல்ல நண்பர்கள் தோணாது, நமக்கு அருகில இருக்கிற மனிதர்கள் மீதான இரக்கம் எதுவுமே தோணாது. எல்லாமே போதை வேணும் போதை வேணும் போதை வேணும். அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய், யார வேணாலும் கொல்லு, கோவப்படு, சண்டை போடு, அடி. அம்மா கழுத்தை அறுக்கிறானுங்க, பாத்தீங்களா வீடியோவை? பெத்த தாயுடைய கழுத்தை இவன் ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு அரக்கன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம உடனே சொல்லுவோம் இவ்வளவு அரக்கன் தெரியுமா, இவ்வளவு மோசமானவனா, இவன் என்ன தனி படைப்பா? அம்மா கழுத்தை அருவாளை வச்சு அறுத்துட்டு கஞ்சாவுக்காண்டி காசு எடுத்துட்டு போய் போதையில விழுந்தானே, அவன் என்ன தனி படைப்பா? நம்மள மாதிரி தானே. நாம் எப்படி தாய்மார்களிடமிருந்து வந்தோமோ அதுபோல ஒரு அம்மாவின் வயிற்றிலே பிறந்து அம்மாவின் பாசத்தை பெற்று அம்மாவின் அரவணைப்பிலே வளர்ந்து அம்மா என்றா எனக்கு ஒண்ணுமில்லைன்னு நினைச்ச ஒரு பிள்ளைதான். இன்னைக்கு வரைக்கும் அம்மா அம்மா புராணம் எல்லாரும் பாடுறோமே. பல குடும்பத்துல சண்டையே அம்மா புராணத்தை வச்சு. சாப்பிட்டு முடிச்சு என்ன தெரிந்தாலும் எங்க அம்மா செஞ்ச மாதிரி இல்லை, உடனே விளக்கு மாத்த தூக்கிடுவான் வீட்டுக்காரி. அப்படி நம்மோட ரெண்டரை கலந்து போன தாய் தான். அப்படிப்பட்ட ஒரு புள்ள தான் அந்த பிள்ளையும். ஆனா அந்த புள்ள கையில அருவா எடுத்தான், கத்தி எடுத்தான், அந்த பாசமும் நேசமும் காட்டி வளர்த்த அந்த அம்மாவை கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு அவள்கிட்ட கழுத்துல கிடக்கிற செயின் எடுத்து கொண்டு போய் வித்து அதுல கஞ்சாவை வாங்கி போதை பொருளை வாங்கி தின்னாமனா அந்த கஞ்சா செஞ்ச வேலை, அந்த போதை செஞ்ச வேலை. அவன் மேல இறக்கப்படுறதை தவிர பரிதாபப்படுற வேற ஒரு வழியும் இல்லை. அது வரைக்கும் நல்ல பிள்ளை. ஆனா உள்ள போன பிறகு கையெல்லாம் பதறுது. சில குடும்பங்கள்ல துவக்கத்தில் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிலைமை கட்டுக்கடனாம போயிடுச்சு. வீட்டுல கிடக்கிற சாமானையெல்லாம் அடிக்கிறான், உடைக்கிறான், இருக்க முடியல. அப்படின்ற ஒரு லெவல் வரும்பொழுது அக்கம் பக்கத்துல லேசா மெதுவா கசி விடுறிய, என்ன பண்றதுன்னு தெரியல. வெக்கப்படாதீங்க, அவமானம் நினைக்காதீங்க. துவக்கத்திலே இதை சரி பண்றதுக்கான முயற்சியை பெற்றவங்க நீங்க எடுங்க. இந்த அவமானம் இதெல்லாம் 4 நாள்ல ஒண்ணுமில்லாம போயிடும். ஆனா பிள்ளையுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் நாசமா போயிடும். மொத்த மனுஷனே காலிமா ஆளே அவன் மனுஷனே. மனுஷங்கிறதே எது? என்னுடைய மூளையும் என்னுடைய சிந்தனையும் தானே. இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை உலகம் இன்னைக்கு அனுபவிக்கிற எதனால? மூளையினால தானே. இதை கண்டுபிடிச்ச முட்டாளா?
படிப்பறிவு இல்லாதனா, எழுத்தறிவு இல்லாதனா, எவ்வளவு பெரிய ஜீனியஸ், எவ்வளவு பெரிய அறிவாளி. மைக்க கண்டுபிடிச்சவன், ஃபேனை கண்டுபிடிச்சவன், லைட்டை கண்டுபிடிச்சவன், சேரை கண்டுபிடிச்சவன், பெட்ரோலை கண்டுபிடிச்சவன், கரண்ட கண்டுபிடிச்சவன், எவ்வளவு பெரிய அறிவாளி. அறிவின் வழியாகத்தான் உலகம் பெருகும். ஆனா அவன் எங்க டார்கெட் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த அறிவை அடி. மூளை வேலை செய்யக்கூடாது. அப்படியே கிளை எப்ப பார்த்தாலும் தம்மாறு தம்முன்னு எப்ப பார்த்தாலும் போதையில உட்காரு. மூளை வேலை செய்யாது. கோபம், எரிச்சல், சண்டை, அடிதடி, வெறி, வன்முறை, வேற ஒண்ணுமே இருக்காது. இப்படி ஆக்கிட்டா அதுக்கப்புறம் நம்மளை அடிக்க தேவையில்லை, நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து டிவி நிறைய படம் புதுசு புதுசா படம் எடுக்க தேவையில்லை. எடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. கத்தி எடுத்தா, விஸ்வரூபம் எடுத்தா, கடைசி அமரன் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கான்ல. கொண்டாடுறானுங்க. தமிழக முதலமைச்சர் கூட்டு அமரன் திரைப்பட குழுவை பாராட்டினார். எனக்கெல்லாம் அப்படியே தாங்க முடியல. என்னடா இது? அது என்ன திரைப்படம்? ஒரு சமூகத்தை குற்ற பரம்பரையாக மாற்றி இருக்கிறது. காஷ்மீரின் போராளிகளை தீவிரவாதின்னு காட்டி இருக்கிறிய. நீ சுட்டா அதுக்கு பேர் நியாயமா? அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவன் போலீஸோ ராணுவமோ ஒருத்தனை சுட்டா, கொலை பண்ணா, அடிச்சா, மிதிச்சா, மிதிவாங்க எல்லாரும் யோக்கிய பைய, அடிச்ச நீ மட்டும் யோக்கியனா? நீ தேசப்பட்டு மிக்க, தேசத்துக்காக வேண்டி உயிர் கொடுத்த. நான் கேட்கிறேன், தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே மாதிரி அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அமைதியான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த போராட்டத்தை சிதைப்பதற்காக வேண்டி உள்ளுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி காவல்துறையின் சார்பில் துப்பாக்கி சூடு நடத்தி பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கல்ல. இந்த அமரன் திரைப்படம் எடுத்தவங்களா இருக்கட்டும், அதை ஆதரிச்சவங்களா இருக்கட்டும், அதை பார்த்து மெய்சிலிர்த்து போன தேசபக்தியாளர்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், உனக்கு எவனுக்காவது தைரியம் இருந்தா அந்த மேல நின்று வண்டிக்கு அந்த பேருந்துக்கு பஸ்ஸுக்கு மேல நின்னுக்கிட்டு துப்பாக்கியால சுட்டு பல பேரை காலி பண்ண போட்டோ பாத்திய? துப்பாக்கியால் சுட்டவன், தேசப்பட்டு நிறைந்தவன், சுடப்பட்டவன் தீவிரவாதின்னு சொல்லுகிற தைரியமோ துணிச்சலோ ஒருத்தருக்கு இருக்கா? சொல்லு பார்க்கலாம். சொல்ல நீ தமிழ்நாட்டில் சொல்லுவியா? சாகடிச்சுமா மக்கள். ஏன்னா போராடிய நாங்கள் தீவிரவாதிகள், எங்கள் மீது அடக்குமுறை செய்த இந்த காவல்துறை, அது அதிகாரம் நிறைந்த தேசப்பட்டு சொல்லுவிய கேப்ப கொதிச்சு எழுவான்ல. அதே நியாயம் தானடா. தான் சொந்த மண்ணுக்காக வேண்டி போராடிய அந்த மக்களை போராளிகள்னு சொல்லி பாராட்ட வேண்டிய மக்களை தீவிரவாதியை காட்டுறிய? காட்டுவான், இன்னும் காட்டுவான். இப்படி எல்லாம் பல வேலைகளை செஞ்சான். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு 3 தடவை ஃப்ரீயா கொடுக்கான். நண்பர்கள் வழியா, தெரிஞ்சவங்க வழியா சும்மா தொட்டு பாரு, லேசா நாக்கில வச்சு பாரு. 2.5 கிலோ சமீபத்தில் 2.5 கிலோ போதை பொருளை பிடிச்சான் ஏர்போர்ட்ல. ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 25 கோடி. 2.5 கிலோ வெறும் 2.5 kg விலை 25 கோடி. நாக்கில் ஈரத்தை தொட்டு இந்த பேப்பர் பணத்தை எண்ணும் போது நாக்கில் ஈரம் படும். அவ்வளவுதான், வச்சா பல லட்சம். எல்லாத்தையும் நாசமா முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த தலைமுறையே காலியாயிருமே. 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 10 ஆகி 100 ஆகி 1000 ஆகி இப்ப முஸ்லீம்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே முழிச்சிருக்கணும், முழிக்கல. 10 வருஷம் ஆகி எல்லா பக்கமும் அது போய் அதனுடைய விபரீதத்தை காண துவங்கிய பிறகு ஆகா நம்ம சமுதாயம் இப்படி படுகொலியில போய்கிட்டு இருக்கலாம், எவனோ பிளான் பண்ணிருக்கான், இப்பதான் புத்தி வருது. ஆனா இப்பவும் கரெக்டா வேலை செய்யல, பிளான் பண்ணல, திட்டமிடல, சுதாரிக்கல, முடிஞ்சிச்சு. சுதாரிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். நீங்க எல்லாம் உங்களை கூப்பிட்டு வச்சு சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே. நீங்க யாரும் அதில் இருக்கீங்களா? நீங்க குடிக்கிறீங்களா? நீங்க கஞ்சா சாப்பிடுறீங்களா? நீங்க அதுக்கு இல்ல. உங்களையே கூப்பிட்டு வச்சு சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக இல்ல, உங்களை சுத்தி தான் இந்த வலைப்பின்னல் போடப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் வீட்டிலே, உங்கள் கீழ் வீட்டிலே, உங்கள் எதிர் வீட்டிலே, உங்கள் அருகாமையிலே, உங்களுக்கு பக்கத்திலே இந்த சமுதாயத்திலே கஞ்சா விற்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது, உண்ணப்படுகிறது. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுங்கன்னு சொல்றதுக்கு தான் உங்களை கூட்டி பாருங்க. எல்லாருமா சேர்ந்து தான் இது சரி பண்ணணும். ஒரு குழு போதாது.
பைத்துல் மால் முஸ்லிமீன் ஒரு அரக்கத்துல போதாது, தெருவுக்கு தெரு கேடர்களா மாறணும், வீட்டுக்கு வீடு விழிப்போடு வரணும். எங்கேயாவது அந்த ஸ்மெல் தெரியுதா உடனே சுதாரிங்க, தகவலை வெளியே கொண்டாங்க, பயப்படாதீங்க. இறைவன் உதவி செய்வான். இந்த சமூகத்தை காக்கிற போராட்டத்திலே நீங்கள் பங்கெடுப்பதாக அர்த்தம். எஸ்பிஎம் வந்துட்டு போனாங்க, அழகா உங்களுக்கு அவங்களும் ஒரு வாக்குறுதி, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற திருவாரூர் மாவட்டத்தினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற அந்த அதிகாரி உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார், எங்களுக்கு தகவல் தாங்க, நான் உங்களை பத்தி வெளியே சொல்ல மாட்டோம். ஏன்னா கஞ்சா சாப்பிடுறவனை பத்தி எல்லாம் நீங்க அவ்வளவு குடிக்கிற மாதிரி இல்ல, அது சாராயம் குடிக்கிற மாதிரி கிடையாது, தெரியும் தானே உங்களுக்கு. கஞ்சா சாப்பிடுறவனை நீங்க அட்டாக் பண்ணி சரி செய்ய நினைச்சீங்கன்னா அப்படி வருவான். மூர்க்கத்தனம் அப்படி ஒரு மூர்க்கத்தனம். வெளியில வாங்க, தகவலை சொல்லுங்க, ஜமாத்துகள்ல சொல்லுங்க, நிர்வாகத்துல சொல்லுங்க, இந்த மாதிரி அமைப்புகள்ல சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க, அதிகாரத்தில் இருக்கிறது சொல்லுங்க. நம்ம ஆளு தெரிஞ்சவன் போட்டு கொடுத்துட கூடாது, வேண்டாம். இந்த மாதிரி புல்லுருவிகள் சமூகத்தின் சீர்கேடுகள் விட்டு வைக்க கூடாது. ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்லை, சாக வைங்க அவனை. 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேரை காப்பாத்துகிற புண்ணியம் கிடைக்கும். திருக்குர்ஆன் சொல்கிறது, மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒருத்தரை வாழ வச்சா மனித சமுதாயத்தையே வாழ வச்ச மாதிரி. இந்த ஒருத்தனை அழிச்சாதான் இந்த ஊரையே காப்பாற்ற முடியுமா? அழிங்க, இவன் ஒண்ணு நல்லவன் இல்லை, யோக்கியம் இல்லை, அழியட்டும், மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும். நீங்க அந்த உணர்வை உள்ளுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க இதை செய்ய தவறு, எனக்கு என்ன, யாராவது பார்த்துக்குவாங்க, யாராவது செய்யட்டும், அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே, அதுக்கு தான் ஜமாத்துகள்லாம் இருக்குதே, அதுக்கெல்லாம் மஹல்லா நிர்வாகம் இருக்குது, அமைப்புகள் இருக்குதே அப்படின்னு வேடிக்கை பார்த்தா நாளைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில் அது வராது என்று சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. தீமைக்கு எதிராக போராடுகிற போராளி தான் ஒரு முஸ்லிம். எனவே அந்த போராட்டத்தை இந்த ஊரில் இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுங்கள், தகவல்களை வெளிப்படுத்துங்க. ஒரு சின்ன செய்தி கிடைச்சாலும் அதை சந்தேகமா இருக்குதா, அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கான வேலைகளை ஈடுபடுங்க. எல்லாருமாக சேர்ந்து இந்த முத்துப்பேட்டையை நாம பரிசுத்தப்படுத்துவோம். இங்க இருக்கிற வாலிபர்கள் நீங்க எல்லாரும் அதுக்கு முடிவெடுத்துட்டீங்க. 6 மாசம் டைம் குறிச்சுக்க, 6 மாசம் தங்கமா சொர்க்கபுரியா மாறி போயிடும். போதை இல்லாத ஊர், தெருவுக்கு தெரு நீங்க விளம்பரம் பண்ணலாம், உங்களை கூப்பிடுவாங்க. முத்துப்பேட்டையில என்னப்பா அப்ளை பண்ணுவீங்க, எப்படிப்பா செஞ்சீங்க, எப்படிப்பா இந்த மாற்றத்தை நிகழ்த்தினீங்க, எங்க ஊர்ல சொல்லுங்க. லெப்பக்குடிகாரில் கூப்பிடுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல கூப்பிடுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுங்க. அதனாபுரத்துல கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, மொத்த உலகத்துக்கும் வெளிச்சம் காட்டுகிற ஒளி விளக்குகளாக மாறி போவீர்கள். எனவே உங்கள் இல்லத்திலே இந்த செய்தியை பதிய வைப்பதற்குத்தான் இந்த கூட்டமே தவிர அதனுடைய தீமைகளை எடுத்து சொல்வதற்கு அல்ல. அது எல்லாம் எங்களை விட நல்லாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்து இருக்கிற மாணவ மாணவிகள்லாம் சொல்லவே தேவையில்லை, நம்மளை விட சூப்பரா எழுதியிருக்கான். எழுதியிருக்கிற கட்டு நான் சொல்ல வர்றது 10னா அவன் 100 சொல்லியிருக்கான். உங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல? உங்களிடத்திலே நாங்கள் சொல்வது போதையின் தீமையை சொல்வதல்ல, போதையினால் அருகிலே இருக்கிறவர்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அதிலிருந்து காப்பாற்றுகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நபிகளார் சொன்ன செய்தியோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். அண்ணல் பெருமகனார் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகள் குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்களுக்கு அருகிலே ஒரு தீமை நடக்கிற பொழுது அதை தடுத்தாயா, அதை மாற்ற முயற்சி செய்தாயா, அதற்கு எதிராக போராடினாயா, அதற்கு எதிராக ஒரு துரும்பையாவது அசைத்தாயா என்கிற கேள்வி நாளை மறுமையில் உங்களை நோக்கியும் என்னை நோக்கியும் வரும். என்னிடத்திலே இறைவனுக்கு சொல்வதற்கு பதில் இருக்கிறது, உங்களிடத்திலே பதில் இருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த முறையில் உரையாற்றிய சகோதரர் அல்தாஃபி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் அல்தாஃபி அவர்களுக்கு நினைவு பரிசாக முத்துப்பேட்டை பைத்துல் மால் அல் முஸ்லிமீனின் ஆலோசனை குழு நிர்வாகிகள் வழங்குவார்கள்.